மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கூட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டோட கைகர். அண்ட் இதில் வந்து இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு 6.5 lakhs வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10.5 lakhs வரையுமே போகிற ஒரு வண்டி இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஏ பெட்ரோல் இன்ஜின், ஏஎம்டி கியர் பாக்ஸ் காம்போ, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காம்போ அண்ட் வந்து ஒரு சிவிடி காம்போவுமே எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் இருக்கிறனால ஒரு நல்ல கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப பட்ஜெட்டும் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஒரு சின்ன பட்ஜெட்குள்ளே எனக்கு ஒரு நல்ல வண்டியும் முடியணும், ரொம்ப ஸ்பெண்டிங் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டர்போ பெட்ரோல் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இல்லை, எனக்கு ஒரு சின்ன எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இருக்க ஒரு வண்டி வேணும் அண்டு ரொம்ப வந்து ஸ்பெண்டிங் வேணாம், நல்ல ஃபீச்சர்ஸுமே நெசசரியாக இருக்கணும், ஒரு பட்ஜெட்டில் முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 1.2 லிட்டர் என்ஏ பெட்ரோல் இன்ஜினுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா இது டாப் அண்ட் டர்போ பெட்ரோல் சிவிடி மாடல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். அண்ட் இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு சப்காம்பேக்ட் கார். என்னென்னா, இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவி எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மஹிந்திராவோட 3XOவாக இருக்கட்டும், டாட்டாவோட நெக்ஸானாக இருக்கட்டும், கியா சானட், ஹுண்டாய் வெனு, அதுக்கப்புறம் ஸ்கோடாவோட கைலாக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப் 4 மீட்டர் எஸ்யூவி கார்ஸில் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் சப் காம்பேக்ட் கார். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 மீட்டர்ஸ் வந்து லென்த் வரையுமே வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ஒரு ஜாக்டப் ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வரும். பட் எஸ்யூவிக்கான ஸ்டாண்ட்ஸ், நல்ல ஒரு டிரைவிங் பொசிஷன், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டுமே கொடுக்குற மாதிரியான ஒரு பாயிண்டில் வந்து இந்த வண்டியெல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியோட இன்ஜின் பே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அது கூடவே நம்ம வந்து இது முடிச்சுட்டு இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் டிரைவில் வந்து இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆக்சுவலாக ரெனால்ட்டோட கீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்பில் வந்து இருக்கும். ஒரு ப்ராக்சிமிட்டி பேஸில் வந்து அன்லாக் அண்ட் லாக் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக ஒரு நீட் டச். கன்வென்ஷனலாக நம்ம கீஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கீ பார்க்கும்போது இது நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து நீங்கள் இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற ஒரு பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறையா கார்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டில், இல்லை சம் கார்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா இந்த லெவலருக்கு கீழே வந்து ஒரு சின்ன வந்து இந்த பாட்டம் பாயிண்ட்டில் ஒரு சின்ன டேப் மாதிரி புள்ளி மாதிரி வச்சுருப்பாங்க. இதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் பே வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அப்படியே நம்ம இப்போ இன்ஜின் பேவையும் பார்க்கலாம். அண்ட் இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது 1 லிட்டர் டர்போ இன்ஜின். ஒரு சின்ன இன்ஜின் தான், ஒரு 100 ஹார்ஸ் பவர் அண்ட் 152 Nm வந்து இந்த டர்போ பெட்ரோல் சிவிடியில் வந்து வருது. ஆக்சுவலாக இந்த வண்டியை வந்து போக போக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்டீரியருமே பார்த்துட்டு டிரைவ்லையுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் பற்றி நம்ம ஆக்சுவலாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் வேரியண்ட், ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீலிங் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டோட ஆர்எஸ் டிவிஷன், அவங்களோட ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிவிஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன டச்சஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் பிளாக் தீம். ஹெட்லைனர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெய்ஜ் கலரில் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து ஒரு ஆல் பிளாக் தீம். இந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ரெட் கலரில் வந்து ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியாவே நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிக்காக எல்லாமே பிளெண்டாகி வரா மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, இது ஒயர்லெஸ்ஸாக வரும். அண்ட் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபேன் அட்ஜஸ்டபிலிட்டி, ஆட்டோ ஏசி வந்துடுது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு சின்ன டிஸ்பிளேவுமே கொடுத்துருக்காங்க, அது வந்து டெம்பரேச்சர்லாம் வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த ஒரு இடத்துல, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் சார்ஜிங்கான ஒரு யூஎஸ்பி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன வந்து இது ஒரு லெதர் கவர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க நீட்டாக. அண்ட் இதுலேயுமே நீங்கள் இப்போ இந்த கியர் நாப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயுமே அந்த ஒரு ரெட் ஸ்டிச்சிங் வந்து இருக்கும், அதுவுமே கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரைவ் மோட்ஸ்க்கான வந்து செலக்டர் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டுமே இந்த ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் பாயிண்ட்டில் வந்து ஒரு ரெட் கார்பன் ஃபைபர்ன்ற மாதிரியான ஒரு ஃபினிஷில் ஒரு பிளாஸ்டிக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க, நல்லாவும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டோரேஜ் வந்து நிறையா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நிறையா வந்து வால்யூம் வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி இன்டீரியரில் அந்த ஒரு பாயிண்ட்டையுமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டில் சென்டர் கன்சோலில் இங்கே வந்து ஒரு ரிட்ராக்டபிள் மாதிரி ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்து உள்ளே வந்துடுது. ஸோ அதெல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு இந்த பிளாக் இன்டீரியர்னால வந்து ஃபீல் ஆகும். பட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் வந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு ஸ்போர்ட்டியான எலிமெண்ட்டையும் வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜினோட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டேரிங்கில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்க்கான பட்டன் வந்து இங்கே இருக்குது. நம்ம இப்போ ஆக்சுவலியுமே வண்டியுமே அப்படியே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 சிலிண்டரோட ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு சின்ன ஒரு த்ரம்மே உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேலையுமே பார்த்தோன்னா plenty ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 7 inch கிளஸ்டர் மாதிரி இங்கே வருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி அண்ட் ட்ரிப் ஏ ட்ரிப் பி மீட்டர்ஸ் வந்துடும். சர்வீஸ் இன்டர்வலுக்கான ஒரு இது வந்துடும். இந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டிமிங் கண்ட்ரோல் அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக் எடுத்து வரணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அண்ட் நீட்டாக வந்து இந்த ரெனால்டோட லோகோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கான பட்டன், சோர்ஸ் பட்டன், வாய்ஸ் கண்ட்ரோல் அந்த இதுக்கான ஒரு பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட்லைட் ஸ்டாக்ஸ் அண்ட் வைப்பர் ஸ்டாக்ஸ் இங்கே வருது. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பட்டன் இந்த ஒரு பாயிண்ட்லையுமே கொடுத்துட்டு கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப கம்மி தான். பட் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பேடிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீசெண்டான ஒரு இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரர் ஃபோல்டிங் அண்ட் க்ளோசிங்கான பட்டன்ஸ் அண்ட் அட்ஜஸ்டபிலிட்டி பட்டன்ஸ், விண்டோ கண்ட்ரோல்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஓவரால் வந்து நிறையா வந்து ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லையுமே எடுத்துகிட்டு வந்து நிறையா விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து நீட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே ஆக்சுவலாக நம்ம வந்து பார்க்கலாம். மக்களே, இப்போது இந்த காரில் ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு sub 4 மீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு வண்டியில் இருக்கிறதுன்றனால ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ யூட்டிலைசேஷன் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 feet டால். ஸோ எனக்கான வந்து அண்டர் தை சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்டான ஒரு அடல்ட் வந்து உட்காரும்போது ஆன ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு ரிக்ளைன் ஆங்கிளுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தூரமான ஒரு ரிக்ளைன் ஆங்கிளுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷியஸ் வந்து பெஸ்ட் ஃபார் 4 adults. கண்டிப்பாக வந்து 4 adultsக்கான ஒரு நல்ல ஸ்பேஷியஸ் இருக்கும். உள்ளே இங்கே பேக்கில் வந்து ஒரு ஏசி வென்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து இது நீட்டான ஒரு 4 seater-ஆகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். நல்ல வந்து ஸ்பேஸையுமே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன்ஸுமே நிறையாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இதோட பூட் ஸ்பேஸுமே அப்படியே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் இங்கே வந்து ஒரு பார்சல் ட்ரேவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷெல்ஃப் அண்ட் இந்த பூட் ஸ்பேஸுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீப்பான ஒரு இது. லோடிங் லிப் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக இருக்கும். பட் ஓகே, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமான ஒரு ஸ்பேஸுமே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம இந்த பார்சல் செல்ஃப்மே ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்ஸிமமாக வந்து இந்த பூட்டோட டாப் வரைக்குமே நம்ம வந்து லக்கேஜ் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த வண்டி டிரைவில் எப்படி இருக்குது, வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட், இந்த வண்டியை நம்ம வந்து வாங்கலாமா வேணாமா, கம்பேரிசனில் மற்ற வண்டிகள் கூட இந்த வண்டி எப்படி ஃபேர் ஆகுது அப்படிங்கிறதுமே நம்ம வந்து இப்போ பேசலாம். மக்களே, இப்போ இந்த ரெனால்ட் கைகர் வந்து நம்ம டிரைவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வண்டி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஒரு டிரைவ் வந்து போயிடலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு டிப்பிக்கல் 3 cylinder அந்த ஒரு த்ரம்மோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வைப்ரேஷன்ஸுமே வந்து இந்த ஐடியில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. நமக்கு நல்லாவே வந்து இந்த வண்டியில் ஃபீல் பண்ண முடியும். பட் உள்ள கேபின்குள்ளே எந்த லெவலுக்கு நாய்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுன்றது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிற அந்த நாய்ஸை தவிர்த்து பெரும்பாலும் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகும்போது வந்து அந்த நாய்ஸ் வந்து ட்ராவல் ஆகாது. அண்ட் இப்போ நம்ம வந்து டிரைவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசலாம். ஆக்சுவலாக நான் பிரேக்லேருந்து நான் காலை எடுத்தேன் அப்படின்னா ஒரு 6 to 7 kilometers, ஒரு 8 kilometers அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த சிவிடி கியர் பாக்ஸில் வந்து வண்டி வந்து க்ரால் ஆகுது. அண்ட் அதுக்கு மேலே நம்ம வந்து அப்படியே நம்ம ஆக்சிலேட்டர் பெடல் வந்து இன்புட் நம்ம வந்து கொடுத்து நம்ம மூவ் பண்ணி போகிறது தான். ஸோ முதல்ல இந்த வண்டியில் வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சிட்டியில் வந்து ட்ரைவ் பண்ணுற போது கம்ஃபர்ட் அண்ட் சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பார்த்தோன்னா, இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின். அண்ட் இந்த வண்டிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்லைங் ஃபர்ம்னஸான ஒரு செட்டப் தான் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் ஃபீல் வந்து இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து அது வந்து அன்கம்ஃபர்டபுளான ரைடை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமானா கிடையாது. அது வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மெச்சூரான ஒரு சஸ்பென்ஷனாக வந்து வண்டி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து டேலைட் ஓப்பனிங், விண்டோ ஓப்பனிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதுவாக இருக்குது. மெயினாக இதில் வந்து அட்ரஸ் பண்ணுறது வந்து இந்த சீட் கம்ஃபர்ட்டும் இந்த பொசிஷன் தான். ஆக்சுவலாக பொசிஷன் வைஸாக நம்ம பார்க்கும்போது வந்து நல்ல வந்து ஒரு ஹை அப் சீட்டிங் பொசிஷனில் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கிறதுனால டிரைவிங்க்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எர்கனாமிக்ஸில் வந்து இதை வந்து வண்டியை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷனுமே இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபர்மாக இருந்தாலுமே நல்லா வந்து பாத்தோல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு கம்ஃபர்ட்டில் வந்து கூட்டிகிட்டு போகுது. ஒரு எங்கேயுமே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சீட்லேயுமே சரி பேக் சீட்லேயுமே சரி
ஒரு 4 பேர் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மெயின் பாயிண்ட்டாக என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்போ தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின். இங்கே நீங்கள் வந்து ஒரு ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தோன்னா ஒரு 100 ஹார்ஸ் பவர் இருக்குது, ஒரு 152 Nm ஆஃப் டார்க் இருக்குது, ஒரு 2200 RPMக்கு மேலே உங்களுக்கு இந்த பீக் டெலிவரியும் பீக் டார்க்குமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து இது சிவிடி கியர் பாக்ஸாக இருந்தாலுமே இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து அந்த சிவிடியோட ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து இங்கே ப்ராமினெண்ட்டாக வண்டிக்குள்ளே வந்து தெரியல. ஷோர்லி வந்து நீங்கள் நாய்ஸ் NVH லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து அதிகமாக இருந்தாலுமே இந்த ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது அந்த NVH லெவல்ஸுமே மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணி அந்த சிவிடி கியர் பாக்ஸோட ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து கேபின்குள்ளே வராத அளவுக்கு வந்து நல்ல ஒரு டியூனிங்குமே வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அது கொடுக்குது. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்டேரிங் வீலுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபீட்பேக்லாம் கிடையாது. நீங்கள் ஹைவேஸில் வந்து போகும்போது ஒரு டீசெண்டான வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். அண்ட் அது வந்து சிட்டிஸ்லையுமே வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால ஆல் த மோர் வந்து இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம பெரிய ப்ளஸ்ஸாக வந்து சொல்ல முடியும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இன்ஜினோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஹைவே அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன். அதுவும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ட்ரைவ் மோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் நான் இப்போ வந்து இந்த ஸ்போர்ட் மோடில் வந்து வண்டி போட்டேன் அப்படின்னா நான் இப்போ வண்டியை வந்து புஷ் பண்ணனா உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியுமே வந்து கிடைக்கும். ஒரு 100 ஸ்பீட்ஸ்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது கம்போஷர் எங்கேயுமே லூஸ் ஆகாத மாதிரி சஸ்பென்ஷனுமே அந்த லெவலில் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து வண்டியில் இருக்குது. எங்கேயுமே வந்து ஒரு பாடி ரோல் வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து ஃபீல் ஆகாமல் இருக்குது. நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு யூரோப்பியன் வண்டிக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னாலுமே ஒரு தாராளமாக வந்து இந்த வண்டியை வந்து லாங் டிரைவில் வந்து ஒரு வாபிள் ஆகாத ஒரு ஃபீல்டெல்லாம் இல்லாமல் ஒரு சூப்பரான வந்து ஒரு டிரைவ் கம்ஃபர்ட்டை வந்து நம்ம கொடுக்குற அளவுக்கு ஒரு டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து இன்ஜின் எப்படி இருக்குது, அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஹைவே ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, சிட்டியில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்டெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணி பேசணும். அண்ட் இதில் வந்து இதுக்கடுத்து ஒரு மெயினாக நான் அட்ரஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட், ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்குறதே இதோட ப்ரைஸிங் அண்ட் இந்த காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டுமே நம்ம வந்து தான் இதை தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 lakhs வந்து எக்ஷோரூம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10.5 lakhs வரையும் டாப் அண்ட் மாடலுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸிங் வந்து போகிற ஒரு வண்டிக்கு தாராளமான ஒரு ஃபீச்சர் செட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு டர்போ பெட்ரோல் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 1.2 எண்ணெய் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் ஆக்சுவலாக ஒரு 1.2ன்றது நான் சொல்கிறேன். ஒரு 1 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் நீங்கள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெனால்ட் ட்ரைபரில் பார்த்துருந்தீங்கனாலும் அதே சேம் இன்ஜின் இருக்கும். ஒரு 72 ஹார்ஸ் பவர் அண்ட் ஒரு 96 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பாயிண்டில் அந்த ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. AMT கியர் பாக்ஸ் காம்போவும் இருக்குது. உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வரும். இந்த நீங்கள் டர்போ பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு CVT கியர் பாக்ஸ் காம்போ வருது. ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காம்போவுமே எடுத்து வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் பையர்ஸ்க்கு வந்து பவர் எதிர்பார்த்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டர்போ பெட்ரோல் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த பவர் எனக்கு வேணால் ஒரு நல்ல மைலேஜ் வரணும், ரொம்ப எனக்கு சிட்டி யூஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணெய் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயமா ஒரு பார்க்கலாம். அண்ட் சேஃப்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது வந்து ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுமே இங்கே ஆஃபர் பண்ணுது. 4 ஏர்பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6 பண்ணியிருக்கலாம், பட் 4 வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸாக நம்ம ரேட்டிங் கிராஷ் ரேட்டிங்ஸ் பார்க்கும்போது ஒரு 4 ஸ்டார் அடல்ட் ரேட்டிங் வந்து கிராஷ் ரேட்டிங் வாங்கினது குளோபல் NCAPல அந்த ஒரு இதுவுமே இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்க முடியும். அது போக வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அது ஒரு பாயிண்ட்டுமே நல்ல ஒரு விஷயமா நம்ம சொல்ல முடியும். அண்ட் இன்டீரியர் வைஸ் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் AC கண்ட்ரோல் வந்துடுது. ஆம்பியன் லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து வந்துடுது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் வந்து தேவைன்ற, அதாவது நம்மளை இன்றைக்கி இருக்கிற ஒரு டே அண்ட் ஏஜுக்கு வந்து நமக்கு தேவையான ஒரு மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா நம்ம சொல்ல முடியும். அண்ட் அகெயின் நீங்கள் இதோட சிப்ளிங்காக நம்ம இந்த வண்டியை பார்க்கும்போது மேக்னைட் வந்து நம்ம சொல்லலாம். மேக்னைட் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து இன்னுமே வந்து காம்ப்ரிஹென்சிவாக அப்டேட் பண்ணிட்டு போயிட்டாங்க 360 டிகிரி கேமரா அதுன்னு. பட் இந்த வண்டிக்குமே வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்த்தோன்னா இதோட ஃபேஸ் லிஃப்ட்டுமே வருது. ஸோ அப்போ வரும்போது இன்னுமே இவங்க வந்து இது ஒரு பாயிண்டில் வந்து அட்ரஸ் பண்ணி இன்னுமே நிறையா வந்து நமக்கு ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ட்ரைவ் மோட்ஸ். இப்போது ஒரு ஈக்கோ மோட், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஈக்கோ மோடில் வந்து வண்டியை வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப வந்து ஸ்லக்கிஷான ஒரு பவர் டெலிவரி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லக்கிஷான ஒரு பவர் டெலிவரி. இதே இப்போ நான் வந்து ஒரு நார்மல் மோடில் வந்து போட்டேன் அப்படின்னா ஒரு லினியண்ட்டாக வந்து நம்ம டே டு டே டிரைவிங், சிட்டி டிரைவிங்கில் பண்ணும்போது ஒரு பாயிண்டில் வந்து நல்ல ஒரு
எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்போர்ட் மோடு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு அக்ரெசிவான லைட்டாக ஒரு நார்மல் மோடோட ஒரு அக்ரெசிவான ஒரு புஷ் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவுமே வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து விசிபிளாக நம்ம அந்த சேஞ்சஸுமே வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வண்டியில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்ல முடியும். அண்ட் மைலேஜ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா இது டர்போ பெட்ரோல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து நான் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நல்ல பவர்ஃபுல்லாக பவர் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது ஃபியூல் காஸ்ட் வந்து பேர் பண்ணாது, ஒரு மைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது இதில் வந்து சிட்டி டிரைவிங் கண்டிஷன்ஸில் ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து 11 கிலோமீட்டர்ஸ் வரையுமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில். அகைன் நீங்கள் ஹைவேஸ் வந்துட்டிங்கன்னா ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் வரையும் டிபெண்டிங் அப்பான் யுவர் டிரைவிங் ஸ்டைல் அந்த ஒரு இடம் வரையுமே நீங்கள் வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் இதுக்கடுத்து வந்து இந்த வண்டியில் இருக்கிற நம்ம ட்ராபேக்ஸ் பற்றியும் நம்ம வந்து டச் பண்ணி நம்ம வந்து பேசலாம். அண்ட் இப்போ இந்த வண்டியில் இருக்கிற நெகட்டிவ் இந்த ட்ராபேக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டச் பண்ண ரொம்ப பெரிய நெகட்டிவ்ஸாக இல்லைனாலும் பட் முதல்ல ப்ராமினெண்ட்டாக நம்ம இந்த வண்டியில் உட்காரும்போது நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமே இந்த 3 சிலிண்டரோட NVH லெவல்ஸ் தான். ஆக்சுவலாக நான் சொன்னேன் உள்ளே வந்து ஐடில் இருக்கும்போது இந்த வண்டியில் வந்து நல்லாவே அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு ஆம்ரெஸ்ட்லேயுமே சரி வண்டியோட விசிபிளாகவே நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கேபின் உள்ள வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அது வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து லெஸ் ப்ராமினெண்ட் ஆகி ரொம்ப வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து தெரியாது. அண்ட் அது ஒரு பாயிண்ட்டுமே வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டில் என்னென்னா ஜென்ரல் NVH லெவல்ஸுமே அவுட் சைட் நாய்ஸ் வந்து உள்ளே வருது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டில் இந்த வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. பட் வந்து நல்லாவே நாய்ஸ் இன்சுலேஷன் வந்து இன்னுமே வந்து பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த வண்டியில் நல்லாவே நம்ம வந்து ஹைவே ஸ்பீட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது மியூசிக் இல்லாமல் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து ரோட் நாய்ஸ் வந்து உள்ளே வந்து ஃபில்டர் ஆகி வருது. அண்ட் அது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து இந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் பாதர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாகவே எல்லாருக்குமே வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இதை தாண்டி என்னென்னா இந்த இன்டீரியரில் வந்து இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ப்ரைஸ்ன்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது எக்ஸப்ஷனான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த காரில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து க்ரீக்ஸ் அண்ட் கிராக்கிள்ஸ் வந்து வருது. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அந்த ரேட்டில்ஸ் வந்து நிறையா நாய்ஸஸ் வந்து அந்தந்த இடத்துல இருக்குது. நமக்கு எந்த இடத்துல ரேட்டில் நாய்ஸஸ் வருதுன்னு தெரியாத அளவுக்கு ரேட்டில்ஸ் வந்து அங்கங்கே வந்து கண்டிப்பாக வந்து வருது. அண்ட் நீங்கள் வந்து இது ரிலேட்டிவ்லி வண்டி வந்து ஏஜ் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே ப்ராமினெண்ட்டாக வந்து தெரியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராபேக்காக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இது வந்து 2 மேஜர் கிரைப்பாக நான் வந்து சொல்லுவேன். அண்ட் அக்கேஷ்னலாக வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப வந்து மைனராக வந்து நிறைய நிகழ்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒரு பாயிண்டெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பாதர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இதை தாண்டி வந்து ட்ராபேக்ஸாக நான் வந்து இந்த வண்டிக்கு பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அண்டர்லைங்காக வந்து ஒரு பேசிக் லெவலில் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து கரெக்டாக வந்து நெயில் பண்ணி எடுத்து வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இந்த வண்டிக்கு வந்து அமையும். அண்ட் இதை தாண்டி வந்து இந்த சர்வீஸ் இன்டர்வல்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வர அந்த சர்வீஸ் இன்டர்வல்ஸ் அண்ட் ரெனால்ட்ன்றதுனால கொஞ்சம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவுமே சர்வீஸ் லெவல்ஸில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 6,000 7,000க்கு மேலே வந்து ஒரு சர்வீஸ் காஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வராது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேயுமே கொஞ்சம் எக்கனாமிக்கலாக வந்து பாக்கெட்டாக இருக்கும். பட் வந்து டர்போ பெட்ரோல் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபியூல் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி, நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் இது எல்லாத்தையுமே பேசணும். சர்வீஸ் எப்படி இருக்குது, மைலேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம பேசணும். அண்ட் இப்போ இது ஃபைனல் வேர்டிக்ட் வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு நான் ஃபைனல் வேர்டிக்டாக என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு கம்பெல்லிங்கான ஒரு பேக்கேஜ், ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் எனக்கு இப்போ நீங்கள் வந்து எனக்கு மற்ற பிராண்ட்ஸ் வேணாம். டிப்பிக்கலாக வந்து ஒரு யுண்டாய், கியா அண்ட் இப்போ நம்ம பார்த்தோன்னா மாருதி அந்த பிராண்ட்ஸ் வேணாம். வேறு ஏதாவது ஒரு பிராண்ட் போகணும். கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜினுமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி ஒரு கம்பெல்லிங்கான ஆப்ஷனாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது. கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பவர் கொஞ்சம் ஃபீல் ஆகணும். எனக்கு வந்து ஒரு NA பெட்ரோல் இன்ஜினோட அந்த ஸ்லக்கிஷ்னஸ் வேணாம். கண்டிப்பாக நான் ஒரு பவர் எடுத்து ஒரு ஹைவே ட்ரைவ்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த வண்டி கண்டிப்பாக வந்து சூட் ஆகும். அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயமே பண்ணியிருக்காங்க. பட் மைனஸ் கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூஸ், அந்த ரேட்டில்ஸ் அண்ட் NVH லெவல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். அண்ட் சேஃப்டியில் வந்து ஒரு 6 ஏர் பேக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறதாகட்டும். அண்ட் இதெல்லாம் மட்டுமே தான் இதில் வந்து ஒரு கிரைப்பிங் பாயிண்ட்டாக இருக்குமே தவிர்த்து மிச்சப்படி ஃபண்டமெண்டலி ஒரு சாலிடான வெஹிக்கிளாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பேரிசனில் இதுக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். அஃப்கோர்ஸ் இவங்களோட சிப்ளிங்கே இருக்காங்க. ரெனால்ட்டில் இது வந்து கேகர் அப்படின்ற ஒரு இடத்துல, நிசானில் வந்து மேக்னைட் இருக்குது. அண்ட் மாருதியில் வந்து ஃப்ராங்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து மாருதி ஃப்ராங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேபிலிட்டி கோஷன்ட் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். மாருதிக்கு வந்து ஒரு ராக் சாலிட் ரிலேபிலிட்டி வந்து இருக்குது. அண்ட் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.2 NA பெட்ரோல் இன்ஜின் மாருதியில் இருக்குது. ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. பெட்டர் NVH லெவல்ஸுமே இருக்குது. அதில் ஒரு பார்க்கும்போது அந்த ஒரு பாயிண்ட்லேயுமே அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பட் அகைன் நான் சொல்கிற மாதிரி
இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வண்டி வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு சூப்பரான பேக்கேஜுமே இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பாருங்கள், லாங் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எடுங்க, நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒப்பீனியன் நாங்கள் யூடியூப்பில் சொல்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் வர ஒரு விஷயம் தான். இதை வந்து ஒரு கன்சிடரிங் ஃபேக்டராக எடுத்துக்கோங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஒரு பையிங் டிசிஷன் எடுங்க. அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களை சுற்றியோ இல்லை உங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குமே அதை ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் வண்டி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். அண்ட் அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.